3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 753ன்ற நம்பர் பார்த்தங்க. 753 அதிலிருந்து 5 நாள் விட்டு பாருங்கள் 956. அதிலிருந்து 5 நாள் விட்டு இங்கே 859 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எப்படின்னா இங்கே பிசி பாருங்கள், இந்த பிசி 53, இங்கே பிசி 56, அடுத்த பிசி 59 இல்லை 95 வரும் எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா 90ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து என்ன கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஏசி பாருங்கள் 73க்கு 28 ஃபுல் ஆப்போசிட்டு. இங்கே பாருங்கள் 96க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 14, அதாவது இங்கே அப்படியே நேராகவே வந்திருக்கு. 73க்கு 28, இங்கே வந்து 96க்கு 14ன்னு திரும்பி வந்திருக்கு. இங்கே 20 அப்படின்னு இருக்குது. இந்த 20ன்ற நம்பருக்கு 57ன்ற நம்பரு திரும்பி ஏசியில் வரலாம். பிசியில் 57, ஏசியில் 57 வரலாம். அப்படி வரும்போது 587 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் பி போர்டு 8 வருதா பாருங்கள். ரொம்ப நாள் பெண்டிங் ஆயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா 57 ஆல் போர்டு 57 75 வேணால் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த 20ன்ற நம்பரு இந்த பாருங்கள் 420, அடுத்து 208, அடுத்த நம்பரு அதாவது முதல்ல பிசியில், அப்புறம் ஏபியில், அடுத்து ஏசியில் தான் வரணும். கரெக்டாக பாருங்கள் ஏசியில் வந்திருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கணக்குலுமே இந்த 290மே எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை கவனமாக பார்த்துருந்தா நிறைய பேர் வின்னிங் எடுத்துருக்கலாம். சொல்ல முடியாது, சில பேர் வந்து வின்னிங் கரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. இதில் எப்படின்னா இங்கே பாருங்கள் 20ன்ற நம்பர் பிசி 20க்கு பாருங்கள் ஏ போர்டு என்னென்னு பாருங்கள் 3, ஓகேங்களா. அடுத்து 10 நாள் விட்டு பாருங்கள். இந்த 320லேருந்து நீங்கள் கணக்கு எண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்கும். இந்த 208, இந்த 208 பார்த்திங்கன்னா இந்த 20லேருந்து பிசிலேருந்து ஏபிக்கு 20, இந்த ஏ போர்டில் இருக்கிற இந்த 8, இது 3ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு 8. அதுக்கு மேலே பாருங்கள் 420. ஸோ 320 420, 2 பிசி 20, அதுக்கு ஒரு ஏபி 20, ஓகேங்களா. ஏபி 20. இப்போ என்ன வரணும் 209 அப்படின்ற நம்பர் தான் வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஏசியில் 20 அடிக்கணும், ஓகேங்களா. ஏசியில் தான் 20 அடிக்கணும். அப்படி பார்க்கும்போது 290 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கணும். அதாவது இதிலிருந்து இதுக்கு 10 நாள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதிலிருந்து இதுக்குமே வந்து 10 நாள் கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 20, பிசி 20, பிசி 20, இங்கே ஏபி 20, அடுத்து ஏசி 20 போகணும். அப்படி ஏசி 20 போகும்போது இந்த 4ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு 9ன்னு வரணும். கரெக்டாக 290 அப்படின்ற நம்பரு ரிசல்ட் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அடுத்து இதில் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். பார்த்து அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த 75 பாருங்கள். இந்த 75 ஏசியில் 2 முறை ஏசி 75 இருக்குது, ஒரு முறை ஏபி இருக்குது. பிசி 75 வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 29 பாருங்கள். எப்போவுமே ஒரு நம்பருக்கு கீழே மேலேயோ ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் என்ன மெத்தட் வருமோ அதே மெத்தடில் அது கீழே மேலே இருக்கிற நம்பர் வந்துடும் அதே மாதத்தில் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாருங்கள். இந்த 29 629, அதாவது 29 பிசி, அடுத்து 29ன்ற நம்பர் பாருங்கள் ஏசி, ஏபி, அடுத்து ஏபி 29 தான் வரணும். இந்த 2 பேட்டர்னுமே எவ்வளோ கிளியராக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள்.
பிசி 29க்கு ஏ போர்டில் ரெட்டை நம்பரு 6, ஏசி 29க்கு பி போர்டில் ரெட்டை நம்பரு 4. அப்போ ஏபி 29க்கு ரெட்டை நம்பரு சி போர்டில் வரணும். இந்த ரெட்டை நம்பருக்கு 0ன்ற நம்பர் வச்சு கரெக்டாக இந்த பேட்டர்னு, அதாவது 320 இந்த 320 இந்த 629 கரெக்டாக வந்து 10 நாள் 10 நாளில் கரெக்டாக முடிஞ்சுது. அதே மாதிரி மறுபடியும் எண்ணி பாருங்கள், ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதில் மார்க் பண்ணிக்கிறதுல பாருங்கள், இங்கே 16, இங்கே ஏசி 16 இருக்குது, இங்கே ஏசி 90 இருக்குது. இது ரெண்டுமே பிசியில் வந்துடுச்சு. இந்த 16ன்ற நம்பருக்கு பிசியில் 61 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 16க்கு பிசியில் 61ன்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 90க்கு டைரெக்டாக 90 வந்துச்சு. இந்த 754லேருந்து 2 நம்பர் வரணும். அப்போ ஏசி எடுக்கும்போது 74 ஏசி அடிக்கலாம். கரெக்டாகவே இந்த 90க்கு மேலே இருக்கிற 74 பிசியில் 74 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். பாருங்கள், 74ன்ற நம்பர் அடிக்கலாம். இதில் பாருங்கள், பிசி 16 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 21 அப்படின்னு இருக்குது. பிசி 16க்கு ஒரு நாள் விட்டு 21. இப்போ பிசி 61க்கு ஒரு நாள் விட்டு 12ன்ற நம்பரு பிசி அடிக்கலாம். இது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள் 21ன்ற நம்பரு ஏபியில் வந்து பாருங்கள் 90 16 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 16ன்ற நம்பருக்கு 61 அப்படின்னு வந்துருச்சு. பிசியில் 90ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த 21ன்ற நம்பரு டைரெக்டாக 21 இல்லை 12 அப்படின்னு அடிக்கலாம். 21 12 பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 56ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் 06ன்னு ஏபியில் வந்திருக்கு. இந்த 74க்கு 29 டைரெக்டாக ஃபுல் நம்பர் அப்படியே ஆப்போசிட் வந்துருச்சு. அப்போ இந்த 34 எந்த நம்பரும் ஆப்போசிட் இல்லாமல் வரணும். ஏன்னா இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 34 டைரெக்டாக வரணும். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் 3 ஏ போர்டு வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 01 இந்த 01ன்ற நம்பருக்கு 06 அப்படின்னு ஏபி வந்திருக்கு. ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 74ன்ற இருக்குது. இந்த 74க்கு 2 நம்பர் ஆப்போசிட் வந்திருக்கு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட், இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு. அப்போ இந்த 94 டைரெக்டாக அப்படியே ஏபியில் வரணும். அப்போ 94 இந்த 34 சேர்ந்து 934 பாக்ஸ்லையுமே வரலாம். ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்குங்க. ஐநூற்றி 57க்கு தான் பி போர்டு 8 எடுத்திருக்கோம். வேறு இந்த ஏபியில் 49 94 பிசி 21 எது மேட்ச் ஆகுதோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இதோட சேர்த்து ப்ளே பண்ணுங்கள்.